பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான சாட்சியாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அநேக சாட்சிகளை தான் நான் இதில் பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சிகள் என்னவென்றால், இன்றைக்கி அநேகம் பேர் வேலை இல்லாமல் கண்ணீரோடு கவலையோடு இருப்பீங்க. என் கணவருக்கு வேலை இல்லை என்றால் வேலையில் இருந்து எடுத்து விட்டார்கள், இனி நம்ம என்ன செய்வது? இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற உங்களுக்காக தான் என்னுடைய இந்த சிறு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சாட்சியில் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, எங்களுடைய திருமண வாழ்க்கையில் என் கணவருக்கு திருமணமான போது ஃபாரினில் வேலை. ஆனால் திருமணமாகி கொஞ்ச நாள் அவங்களுக்கு வேலை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கொரோனா டைமும் வந்ததுனால 3 வருஷமாய் வேலை இல்லாமல் தான் இருந்தோம். இந்த வேலை இல்லாத காலத்தில் கண்ணீரோடு கவலையோடு இருந்த நாட்கள் அநேக நாட்கள். அவமானம், நிந்தை, போராட்டங்கள் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அவங்க அநேக இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் கடைசி ஃபைனல் செலெக்ஷன் வரைக்கும் சென்று விடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஜாபை குறித்து எந்த ரிப்ளையும் எங்களுக்கு இருக்காது. நாங்கள் கடவுளை, ஏசப்பாவை உண்மையாக நேசிக்கிற பிள்ளைங்க தான். அனுதினமும் ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம். ஆனாலும் எங்களுக்கு எந்த அற்புதம் நடக்கலையேன்னு நாங்கள் ஒரு நாளும் வருத்தப்படலை. ஆனால் நிந்தை அவமானங்களை குறித்து நான் அநேக நாட்கள் துக்கப்பட்டு அழுதது உண்டு. அப்பொழுதுதான் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி என்னை தொட்டது. அந்த சாட்சி நிமித்தமாக நானும் ஜெபித்தேன். நான் என்ன செய்யணும்? ஏன்னா என் கணவர் சோர்ந்து போயிட்டாங்க. 3 வருஷமாக வேலை தேடி ஒரு நாள் ரொம்ப துக்கப்பட்டு, எனக்கு ஏன் இவ்வளவு வருஷமாக வேலை கிடைக்கல, இப்படி நான் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி என்னோட வந்து அழுததுனால நான் அதுக்கப்புறம் கர்த்தரிடம் போய் நான் அழுதேன். கர்த்தரிடம் நான் கேட்டது, நாங்கள் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இதற்கு ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்து நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். அந்த ஊழியக்காரர் சொன்ன சாட்சி என்னன்னா, ட்ராக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதன்படி நான் ஏன் செய்யக்கூடாது? கர்த்தருக்காக நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சியோட நான் இருக்கிற இடத்துல, நான் வட மாநிலங்களில் இருக்கோம். நாங்கள் இங்குள்ள மொழிகள் எனக்கு தெரியாது. இருந்தாலும் நானும் கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணினேன், நானும் ட்ராக்ஸ் கொடுப்பேன் என்று. ஆனால் என்னிடத்துல எந்த ட்ராக்ஸும் இல்லை. என்னிடத்துல இருந்த பேப்பரை வைத்து மாத்திரம் நான் அதில் கர்த்தருடைய வசனத்தை எழுதி ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அந்த ட்ராக்ஸை நான் கொடுத்தேன். அதில் நான் என்ன வசனம் எழுதி கொடுத்துருந்தேன்னா, மத்தேயு 11:28 உள்ள வசனங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வசனத்தை தான் நான் எழுதி எல்லாருக்கும் கொடுத்தேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் அவங்கள கஷ்டத்தில் கூப்பிடுங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்கங்க மாத்திரம் அதில் நான் எழுதி எல்லாருக்கும் கொடுத்தேன். ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் கொடுத்தேன். என்னோட அநேக பேப்பர்கள் இல்லை. இருந்த பேப்பரில் நான் எழுதி கொடுத்தேனே தவிர நான் அதிகமாக அதற்காக எந்த செலவும் செய்யலை. கர்த்தர் என் ஜெபத்தையும் ஏற்றுக்கொண்டார். நான் என்னைக்கு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றினோ அன்றைக்கு ஈவினிங்கே என் கணவருக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் கர்த்தர் வேலை கிடைக்க கிருபை செய்தார். இந்த சிறு சாட்சியை தேவனுடைய நாமம் மகிமைப்பட மாத்திரம் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். என்னை போல கஷ்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் இந்த சாட்சியின் மூலமாக நீங்களும் கர்த்தரிடத்தில் ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணியோ இல்லைன்ற அந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசுங்க, எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களிலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா என்று நீங்கள் ஜெபித்தால் தேவன் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வார். ஆமென். இதே போல் நீங்களும் கர்த்தரிடத்தில் ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அப்படி பெற்றுக்கொள்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. வாய்ஸ் ரெக்கார்டாகவோ இல்லை நீங்கள் மெசேஜ் மூலமாக டைப் பண்ணியோ இல்லை கமெண்ட்ஸில் போட்டாலும் ஓகே. நீங்கள் எங்களுக்கு அப்படி தெரியப்படுத்தினீங்கன்னா நாங்கள் அந்த சாட்சியும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இப்படியாக டெலிகாஸ்ட் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். ஒரு சிறு அற்புதம் செய்தாலும் அது தேவனுடைய நாமம் மாத்திரம்தான் அதில் மகிமைப்படும். உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.